Vijay is your favorite actor. This actor politician Vijay has also called for India to retrieve Kachithiru. Part of Sri Lanka territory according to 1974 agreement between Sri Lanka and That's India. 74. Should we review it? So பேசுறான் பாத்தீங்களா, இவன் பேர் நமல் ராஜபக்சே. இவன் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இந்த புறம்போக்கோட அப்பன் இவனுங்க ஃபேமிலி எல்லாம் தான் ஈழத்துல வாழ்ற தமிழ் மக்கள்ல லட்சக்கணக்கில் கொண்டு குவிச்சவனுங்க. அது சாதாரணமா கொள்ளல, அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ரேப் பண்ணி வாயால சொல்ல முடியாது அத்தனை கொடூரத்தை பண்ண ஜெனசைட் பண்ண நாய்களோட ஃபேமிலி தான் இவன். நார்த் இந்தியா மீடியா இந்தியா டுடே கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் வந்து கச்சத்தீவை மீட் பண்றாரு, என்ன நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அதை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இவனை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. ஏன்டா யாரா நீங்களாம் புரியல, இந்தியாவில தான்டா தமிழ்நாடு இருக்கு, தமிழ் மக்களோட சென்டிமெண்ட்ஸ்ல இப்படிதான் விளையாண்டு இருப்பீங்களா? இந்த நாயெல்லாம் இன்டர்வியூ எடுக்கலன்னு எவன்டா அழுதா? ஸ்ரீலங்காவை தொட்டு பக்கத்துல இருக்க இந்தியா இப்படி பண்ணுது. இதுவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இங்கிலாந்துல இதே மாதிரி ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அங்க வாழ்ற தமிழ் மக்கள்லாம் வந்து இந்த நாய் அட்டன் பண்ணக்கூடாது, இவன் அட்டன் பண்ணா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணி சோ அந்த மக்கள்லாம் உணர்வு ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்காரன் கேன்சல் பண்ணிட்டான் அந்த மீட்டிங்க. எங்கேயோ இருக்க பிரிட்டிஷ்காரன் புரிஞ்சுக்கிறான் தமிழ் மக்களோட உணர்வை. இந்தியான்னு சொல்றீங்க, நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம எல்லாம் ஹிந்துக்கள் அப்படின்னு நொட்டுறீங்க. எங்களோட சென்டிமெண்ட்ஸ் எங்களோட உணர்வுகள் கூட புரிஞ்சுக்க முடியலனா நீங்க அப்பெல்லாம் என்னடா? அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற பிஎம் ஃபேமிலி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து அட்டன் பண்ண முடியுமா? இங்க இருக்கிறவங்க விட்டுருவானுங்களா? நார்த் இந்தியாலாம் கொடியை தூக்கிட்டு கிளம்பி இருக்க மாட்டானுங்க. அதுவே வந்து தமிழனுக்குன்னா இழிச்சவாங்க. நாங்க மட்டும் பொத்திக்கிட்டு உட்காரணும் நீங்க என்ன பண்ணாலும் பாத்துட்டு. சும்மா மோடி வந்து தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பழமையான மொழி, நான் வந்து தமிழை மதிக்கிறேன் சும்மா வாய்ஸோட மட்டும் பேசினா தமிழ் மக்கள் உணர்வையும் மதிக்கணும். இதுல நம்ம எப்படி இந்தியரா இணைவோம், ஹிந்துவா இணைவோம், எப்படி இணைவோம்? அதனாலதான் தமிழ்நாடு எப்பவுமே அந்த நார்த்து கூடயும் பிஜேபி கூடயும் ஒட்டாம இப்படி தனியாவே இருக்குது. 2009 அங்க நடந்த ஈழப்போர்ல முழுக்க ஆயுத உதவி பண்ண காங்கிரஸையும் அது கூட கூட்டணி இருந்துட்டு வாயவே திறக்காம உண்ணாவிரதம் நடத்துறேன் நான் ஈழத்தமிழர்கள் போர் நிப்பாட்டிருக்காங்கன்னு சொல்லி 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் டைம் 1 மணிக்கு உண்ணாவிரதம் முடிஞ்சுன்னு கிளம்பி வந்த ஆட்களோட ஃபேமிலி அந்த பாட்டியை தான் இன்னுமே நம்ம ஆள வச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன லட்சத்துல இருக்கும்? அவனும் அப்படிதான் இருப்பானுங்க. கடைசி வரைக்கும் தமிழனுக்காக பேசுறதுக்கு எவனுமே இல்லடா. திராவிடம் சொல்லி அப்படியே ஒரு போர்வையை போத்தி இவனுக்கு ஒரு குரூப்ல கிளம்பிடுவானுங்க. அவனுக்கு வந்து நாங்க ஹிந்து, நம்மளாம் ஹிந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நடக்கிறது எதையும் வாயவே திறக்க மாட்டானுங்க. ஆந்திரால செம்மரமரம் கட்டினான்னு சொல்லி நம்மளை சுட்டு கொண்டானுங்க. அப்பவும் நமக்காக கேட்கறதுக்கு எவனுமே கிடையாது. ஈழத்துல தமிழ் மக்களை கொண்டாங்க, அப்பவும் கேட்கறதுக்கு இங்க எவனுமே கிடையாது. காவேரி பிரச்சனை எப்ப கர்நாடகால அடிச்சு விரட்டினானுங்க, அப்பவுமே நமக்காக கேட்கறதுக்கு இங்க எவனுமே கிடையாது. புரிஞ்சுக்கணும், இதுல உள்ள இருக்க அரசியல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.